அங்க ஒரு பையன் ஒரு முதலையை வேட்டையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதலை மேல ஒரு அம்பு எடுத்துடுறா. அந்த அம்பு மிஸ் ஆயிடுது. அதை பார்த்துட்டு அந்த முதலை அவனை துரத்த ஆரம்பிக்குது. அந்த பையனும் ஒரு கார்ல போய் ஒளிஞ்சுக்கிறான். இருந்தாலும் அவனால தப்பிக்க முடியல. அந்த முதலை வந்து காருக்குள்ளேயே வர பாக்குது. அப்ப அந்த முதலையோட வாழை பிடிச்சி ஒரு ஆள் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இவர் தான் அந்த படத்தோட ஹீரோ. அவர் வந்து நேரம் அந்த முதலையை போட்டு தள்ளிடுறாரு. அப்புறம் அந்த முதலையை கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சு அங்க பண்டமாற்று முறை மாதிரி அங்க இருக்கிற மக்களுக்கெல்லாம் இந்த கதையை கொடுத்துட்டு வேற பொருளை வாங்கிக்கிறாரு. அங்கிருந்து கட் பண்ணா ஒரு பேத்தியோ ஒரு பாட்டியோ வந்து இருக்கிறாங்க. அப்ப அந்த பாட்டி சொல்றாங்க, இந்த மாதிரி நமக்கு உதவி செய்வாங்களே அவங்க கிட்ட போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அங்கிருந்து நம்ம ஹீரோ கிட்ட வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புவாங்க. இப்போ நம்ம ஹீரோ சைடு ஒரு பொண்ணு வராங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ மேல ஒரு கண்ணு. அவங்க வந்து கொஞ்சம் தங்கத்தை கொடுத்து முதலையோட வாழ் மட்டும் கொடுப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்வாரு, இதெல்லாம் வேஸ்ட், இதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லாத ஒரு பொருளாகிடுச்சு இப்ப, அதனால ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போதுல அந்த பொண்ணு அங்கிருந்து கிளம்புவாங்க. கிளம்பும் போது நம்ம ஹீரோ வந்து வெறும் கையோட போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீஸை கட் பண்ணி கொடுப்பாங்க. வேலை செஞ்சுட்டு இருக்க அதே சமயத்துல பாட்டியும் பொண்ணும்